தைராய்டு அப்படிங்கிறது ஒரு அழகான பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மூடு, மெட்டபாலிசம், நம்மளோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹாப்பினஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம எப்பயுமே ஒரு சேஃபான, காமான, ஒரு பாதுகாப்பான என்விரான்மெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா அது நல்லாவே ஒர்க் பண்ணும். நம்மளோட என்விரான்மெண்ட்டில், நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த தைராய்டு தான் முதல்ல அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு இடமாற்றம் ஏற்படுது, வேலைக்கு புதுசாக போகிறோம், இல்லை கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அப்போவும் அந்த புது இடம், அந்த புது மனிதர்கள் அவங்க கூடலாம் நம்ம வந்து மிங்கிள் ஆகும் பொழுது, நம்ம சிரமப்படும் பொழுது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது தைராய்டு தான். ஸோ தைராய்டு அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். அப்போது அதிலிருந்து வரிசையாக நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் நம்மளை எப்போதுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். பெரும்பாலும் தைராய்டு அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. அது குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்மளை தான் வந்து கொடி இடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் லேசாக வெயிட் போட்டாலே நம்மளை வந்து உடல் பருமன் வந்துடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது உடனே தெரிஞ்சிடுது. அதனால் நம்ம சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சி நம்மளை சரி பண்ணிக்கலாம். லேடிஸ் எப்போதுமே மற்றவங்கள சார்ந்தே இருப்பாங்க. அதாவது ஃபினான்ஷியலாக கிடையாது, ஒரு எமோஷன்ஸ்க்கு, அன்புக்கு, சப்போர்ட்டுக்கு, கேருக்கு, இந்த மாதிரி நம்ம குழந்தையிலேருந்தே ஒரு ஆண் அப்பாவை, அண்ணாவை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டை, குழந்தைங்கள, இந்த மாதிரி அது மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு தேவையான அன்பை, கேரை, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நமக்கு அமைச்சு கொடுக்கலன்னா அது வந்து பாதிக்கும். அதனால தான் பெண்களுக்கு அதிகமாக இந்த பாதிப்புகள் வருது, வெளியிலையும் தெரியுது. அதனால் நமக்கு நம்மளை செல்ஃப் கேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம கற்றுக்கணும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்மளோட பட்டர்ஃப்ளை அழகாக பறக்கும், அழகாக இருக்கும், அழகாக வேலை செய்யும். சரிதானா? தைராய்டு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். அதனால் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிபேஷன் வரும். அதிலிருந்து தான் எல்லா ஹெல்த் இஷ்யூஸுமே ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப தைராய்டு அண்டர் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தலைமுடி ட்ரையாக இருக்கும், உடஞ்சி விழுற மாதிரி இருக்கும், நம்மளோட நகமெல்லாம் ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட தைராய்டு லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக முகத்தில் ட்ரைனஸ் இருக்கும், புருவத்தில் இருக்கிற முடிகள்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளராது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வெளிப்படையாக வெளியில் தெரிகிறது. அது தவிர நமக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், நம்மளால் எந்த வேலையையும் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, யார் கூடயும் நம்மளால் ஒரு டீப் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது, அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பில்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு லோன்லினஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் எல்லா ஏரியாலையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அது நம்மளோட யங் ஏஜில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைஃபோட போக்கையே மாற்றிடும். அது மாதிரி நம்மளோட லைஃபோட சக்ஸஸ் ரேட்டையும் அது குறைச்சிரும். அதனால் அந்த தைராய்டை நம்ம வந்து பத்திரமா ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாகவே மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் அதை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது மேலே கோவப்படக்கூடாது. சரியா? அதுக்கு பிடிக்காத சில ஃபுட் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது நல்லா ஒர்க் ஆகும். பிடிச்சதை சாப்பிட்றது, அது ஒர்க் ஆகிறத சாப்பிட்றதுங்கிறத விட அது வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது இல்லையா, அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே அது நமக்கு சரியாயிடும். நான் பார்க்கில் 8 போட்டு நடந்திருக்கேன், எல்லாரும் சொன்ன எல்லாமே நான் செஞ்சேன், எக்ஸசைஸ் பண்ணேன், யோகா பண்ணேன், ஏதேதோ தைராய்டுக்குன்னு தனியாலாம் ஒரு எக்ஸசைஸ் சொன்னாங்க, அதெல்லாம் நான் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் எனக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் என்னோடய ஃபுட் ஹேபிட்டில் இந்த ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிடாம விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அது சரியாச்சு. அது என்னென்னு பார்த்துருவோமா? இதில் எழுதியிருக்கிறது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இது வந்து நாம் இருக்கோம் இல்லையா, இந்த என்விரான்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களில் இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம வெளிநாட்டில் இருந்தோம், இல்லை வேறு ஊரில் இருந்தோம், எனக்கு தெரியாத ஃபுட்டு இதில் இருக்குது அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் வந்து அதை கவனித்து உங்கள் ஃபுட்லேருந்து நீக்கணும். என்னென்னு நான் கரெக்டாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சோயாவை எந்த ரூபத்துலேயுமே சாப்பிடக்கூடாது. மீல் மேக்கர் மாதிரியோ எது மாதிரியோ அதை நம்ம சாப்பிடவே கூடாது. மைதா, ரவா, கோதுமை, ஓட்ஸு அது மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. திணை, ராகி, கம்பு இந்த மாதிரி மில்லட்ஸும் சாப்பிடக்கூடாது. குறுதானியம், சிறுதானியம், நவதானியம் அது எதுவும் சாப்பிடக்கூடாது. காஃபி கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. காஃபினைன் சம்மந்தப்பட்ட சாக்லேட்ஸோ இல்லை ட்ரிங்க்ஸோ பிஸ்கெட்ஸோ அது மாதிரி கூட நம்ம சாப்பிடக்கூடாது. டீ
குறைச்சிக்கணும். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, ப்ரொக்கோலி இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலேன்னு ஒன்று இருக்கும், அதுவும் சாப்பிடக்கூடாது. கடுகு எண்ணெய் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. வீட்டில் கடுகு தாளிப்போம்ல, அதெல்லாம் பண்ணவே கூடாது. கடுகு எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. நிலக்கடலை, கடலை எண்ணெய், பீனட் பட்டர், கடலை மிட்டாயி இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ண வடை, பஜ்ஜி, சமோசா, அந்த மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சாப்பிடக்கூடாது. பேக்கரி ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பேக்கரியில் பண்ணால் தானே, நான் வீட்லேயே ப்ரெட் பண்ணிப்பேன், பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணிப்பேன், நான் கடாயெல்லாம் நானே பண்ணுவேன், அப்படியெல்லாம் பண்ணி சாப்பிடக்கூடாது. எதாக இருந்தாலும் அந்த பேக்கிங் சோடா அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது பாதாம் ஆயில் அது யூஸ் பண்ணக்கூடாது. பாதாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் தைராய்டு அண்டர் ஆக்டிவாக இருந்தால் பாதாம் சாப்பிடவே கூடாது. ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன், அந்த பழைய கார்ன் இருக்குமே அந்த கார்ன், எந்த கார்னுமே சாப்பிடக்கூடாது. கார்ன்ஃப்ளோர் வந்து திக்னஸ்க்காக சூப்பில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரியும் சேர்க்கவே கூடாது. அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பாம் ஆயில், டால்டா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முள்ளங்கி, டர்னிஃபு, நூல்கோல் அந்த ஃபேமிலியும் நமக்கு ஆகாது. அடுத்தது ராஜ்மா, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பயிறு அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஃப்ரை பண்ணியிருக்கிறது, பரோட்டா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாங்காய் சாப்பிடக்கூடாது. மாம்பழம் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து இப்போது நம்ம இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேறு இடத்துல இருந்தீங்கன்னா அந்தந்த இடத்துல இது மாதிரி எது இருக்குங்கிறத கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொருவரும் நம்ம சாப்பிடும் பொழுது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும், கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. இதெல்லாம் நான் விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்னோடய தைராய்டு லெவல்ஸ் அழகாக ஆச்சு. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோஸே ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் பாப்கார்ன் பொரிக்கிறதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஒரு 2 நாள் கழித்து நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் என்னோடய ஃபேஸே பெருசாக இருக்கும், அப்படின்னீங்களாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது சாப்பிடக்கூடாதுன்னு. சாப்பிட்ட உடனேயுமே அது வந்து உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது நல்லா இருக்கும்போதே பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நமக்கு அது சரியாக இல்லை, நமக்கு பிரச்சனை இருக்குது, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகேயா? அடுத்ததாக என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, சிக்கன் சாப்பிடலாம், எக்கு சாப்பிடலாம், சீ ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம், ஃபிஷ்ஷு, நண்டு, இறால் அது எல்லாமே சாப்பிட்லாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அதெல்லாம் நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்கி நீங்கள் டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய சாப்பிடலாம், நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சாப்பிடலாம், எள்ளு சாப்பிடலாம், எள்ளு உருண்டை சாப்பிடலாம். தேங்காய், கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம வீட்லேயே மரம் இருந்துச்சுன்னா அப்படியே பறிக்காமல் விட்டோம்னா தானே விழும். அதெல்லாம் டெய்லி ஒரு 2 பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்புறம் கொய்யாக்காய் சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம், எலுமிச்சை சாப்பிடலாம். பழம் பெருசாக நம்ம சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம், அதனால் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட்டர் ஃப்ரூட்டு அது சாப்பிடலாம். அதே மாதிரி பால் பொருட்கள் எல்லாமே சாப்பிடலாம். பால், தயிர், நெய், வெண்ணெய், சீஸு அது எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் கணக்கு இல்லாமல் சாப்பிடலாம், நிறையா சாப்பிடலாம். நீங்கள் சைவமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு எக்காவது சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஹெல்த் தான் முக்கியம். சைவத்தில் நமக்கு பெருசாக எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பால் பொருட்கள் எல்லாமே சாப்பிட்லாம், பன்னீர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம். இப்போ அதில் சொன்னது தவிர அவரைக்காய், பீன்ஸு, கொத்தரங்காய் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சீடு மாதிரி இருக்குல்ல, பருப்பு மாதிரி, அந்த வெஜிடபிள்ஸ் தவிர சொரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது மாதிரி எல்லா காயும் சாப்பிடலாம். கீரை எல்லாமே சாப்பிடலாம். இதெல்லாமே நம்ம அளவுக்கு அதிகமாக எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அதாவது அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். கலோரி கணக்கு பார்க்க வேண்டியதில்லை. நம்ம வந்து 3 வேளை சாப்பிட்டு பழகிட்டோம். அதிலேருந்து இதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா நமக்கு அது உடனே பண்ண முடியாது. ரொம்ப நாள் ஆனப்புறம் தான் நம்ம 1 மீல்லாம் சாப்பிடுவோம். அப்போது ஃபஸ்ட் தடவை இது மாதிரி ஸ்விட்ச் ஓவர் ஆகும் பொழுதே சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நீங்கள் எத்தனை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நிறைய எக் சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் வந்து மத்தியானம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டும் சிக்கன் சாப்பிட்டுக்கலாம்.
இல்லை ஃபிஷ்ஷு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதையே வந்து சாப்பிட்டுக்கலாம் 2 மீலுக்கு. இப்படி நீங்கள் எதை சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடாதது எதுலேயும் நம்ம கை வைக்கவே கூடாது. சரியா? இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் ஃபாலோ பண்ணிவிட்டு மெதுவாக சின்னதாக வாக்கிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட தைராய்டு லெவலும் ஒர்க் ஆகிடும். இது கண்டிப்பாக அழகுக்காக கிடையாது, நம்மளோட ஹெல்த்துக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த தைராய்டு லெவல்ஸ் சரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட டே டு டே லைஃப் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் அதுதான் நம்மளோட வாழ்க்கையே. அதனால் அதை வந்து நம்ம நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த தைராய்டு நல்லா ஒர்க் ஆகணும். இது ஆண்களுக்கும் இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குது. எல்லாருமே இதை கவனத்தில் எடுத்துக்கணும். தைராய்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் சாப்பிடாமலே போடும். அதனால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. பலூனில் காற்று அடிக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக நமக்கு எங்கெங்கேயோ போட்டிருக்கோம். அந்த நெக்லெலாம் பார்த்தா இந்த இடத்துலலாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு உருவமே இல்லாமல் இருக்கும் தைராய்டு வந்துச்சு அப்படின்னா. அதனால் நம்ம சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது, விரதம் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பயுமே ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணும் பொழுது அவர் நமக்கு ஒரு டோசேஜ் கொடுத்துருப்பார் இல்லையா தைராய்டுக்காக, அதை வந்து அவங்களா கம்மி பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட பிளட் டெஸ்ட் எடுத்து காமிச்சிக்கிட்டு டாக்டர் கூட நம்ம வந்து போய் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளே இதெல்லாம் பண்ணிட்டோம், சரியாயிடுச்சு, நம்ம நல்லாயிட்டோம் அப்படின்னு மட்டும் நம்ம எப்பயுமே நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு ஃபுல்லாக டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த மெடிசின்ஸ் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம அதை போய் அடிக்கடி செக் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது நம்ம ஃபுட்டில் சேஞ்சஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் வந்து வாக்கிங் போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, எக்ஸசைஸ் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்களே தவிர ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஒரு டாக்டர்கிட்ட கேட்போம், ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு யாருமே பண்ணுறதே கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரூவன் மெத்தட் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுறது தான் வந்து சரியான விஷயம். அந்த மாதிரி ஒரு தெளிவாக எல்லாத்தையும் பண்ணுங்கள், சீக்கிரமே சரியாயிடும். இப்போது பசிச்சுது அப்படின்னா இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கலாம், தயிர் சாப்பிட்டுக்கலாம், நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கலாம், தேங்காய் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ். என்னோட ஒரு நாள் தைராய்டு டயட் எப்படி இருக்கும், அதை நான் எப்படி குக் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். காலையில் பட்டர் டீ எடுத்துக்கலாம். அதுக்கு பசும்பால் கிடைச்சா நல்லது. அது கிடைக்காத போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கவரில் ஃபுல் க்ரீம் மில்க்னு விற்கும் இல்லையா, அது ஏதோ ஒரு பிராண்டு வாங்கிக்கலாம். நம்ம பட்டர் டீ எப்போதுமே பெரிய கிளாஸில் இவ்வளோ பெருசு இருக்கிறதுல தான் எடுத்துக்கணும். ஏன்னா அது நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. ஸோ இவ்வளோ பெரிய டம்ளரில் 250 ml இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய கிளாஸில் பாதி அளவு பால் எடுத்துக்கலாம், பாதி அளவு தண்ணி கலந்துக்கலாம். அப்புறம் எப்போதும் போல் டீ, காஃபி இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி பொடி ஏதோ ஒன்று கலந்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பட்டர், எவ்வளோ குவாலிட்டியாக இதுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி சால்ட்டு சேர்க்காமல் குக்கிங் பட்டர்னு இருக்கும், அது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நமக்கு பட்டர் டீ ரெடி ஆகிடும். அதில் சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம், சர்க்கரை வேண்டான்னா விட்டுருங்க. சர்க்கரை சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த சர்க்கரை வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாம் ஒன்று தான். அதுதான் பட்டர் டீ. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனேயும் ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை அதில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் வெண்டைக்காய் பொரியல். நம்ம இதில் கடுகு எதுவும் தாளிக்க போகிறதில்ல. வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வதக்கி இறக்கிக்கலாம், அவ்வளோதான். எக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாயில்டு எக்கு சாப்பிட எவ்வளவா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டேன். அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு அதை மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் கிராம்பு, பட்டை அதெல்லாமே தாளிச்சிட்டு
கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை லேசாக நைஃபால் கீறிட்டு அதில் போட்டுக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். அப்போ அதை எக்கோடு சாப்பிட்லாம், இல்லை ரைஸ் கூட சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய். அது எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி தான், அது உங்களுக்கே ப்ரொசீஜர்ஸ் தெரியும், அதனால் நான் சொல்லலை. அதுலேயும் நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயத்துலேருந்து தான் ஆரம்பிப்போம், எதுவும் தாளிக்கவே கிடையாது. கத்திரிக்காய் சாப்பிட்டுக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே வெங்காயமும் தக்காளி இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு காய்கறி தான், அதுலேருந்தும் நமக்கு நல்ல சத்து கிடைக்கும். அதனால் வெங்காயம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் நான் தேங்காய் சேர்த்துக்குவேன். இப்போது இந்த சாப்பாட்டில் கீரை, முட்டை, அப்புறம் தயிர் இதெல்லாமே நான் ஒன்றா காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி சாப்பிட இஷ்டம் இல்லை அப்படின்னா அதை வேறு டைமில் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் 11 மணிக்கே சாப்பிட்றலாம், தயிரை ஒரு ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது எல்லாத்தையும் சமைக்கும்போது ஒரு நல்ல இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு இன்னும் எதுவுமே செட் ஆகலை, அதனால் நான் இப்படி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு இரும்பு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீரையிலையும் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துப்போம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம், கொஞ்சம் உப்பு போட்டு கீரையை வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதை முடிச்சிருவோம். அவ்வளோதான் நமக்கு கீரை பொரியல். இதுலேயும் எதுவும் தாளிக்க மாட்டோம். இதே மாதிரி தான் வெண்டைக்காய், புடலங்காய், சுரைக்காய், இது மாதிரி சில காய்கறியும் இதே மாதிரி தான் நான் சமைப்பேன். இது மாதிரி சமைக்கும் பொழுது அந்த காய்கறியோட ஒரிஜினல் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கலர்லாம் மாறாமல் ப்ளசண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் ரைஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்போ இருக்கிற வெயிட்டில் அப்படியே இருக்கணும், ரொம்ப இளைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ரைஸ் நம்ம சாப்பிட்றோம் டெய்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.